என்னுயிர் சொந்தங்களே, என் தாய் திருநாட்டை வலிமை மிகுந்த வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற என்னிலும் இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, எனது அன்பு தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். இங்கே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு, நமக்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது. நம் உயிர் தமிழ் காக்க, நம் தாய் மண் காக்க, அந்த மண்ணின் வளம் காக்க, நம் மக்களின் நலன் காக்க, நாளைய தலைமுறைகளின் நல்வாழ்வை பாதுகாக்க ஒரு போர். கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்த, மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய ஒரு புரட்சிகர போர். ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த முறையற்ற நிர்வாகத்தை வீழ்த்த, உண்மையும் நேர்மையும் எளிமையும் தூய்மையுமாக இந்த நாட்டை ஆட்சி செய்கிற ஒரு நல்ல ஆட்சியை மலரச் செய்திட மகத்தான மக்களின் போர் இந்த மண்ணிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிகர போர். இந்த களத்திலே நம்முடைய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள் முன்வைத்த முழக்கத்தை மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொள்ள வேண்டும். செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்றான். அவன் சொன்ன செந்தனல், அந்த தீ, அந்த பெரு நெருப்பு, அந்த புரட்சி நெருப்பு இந்த தீதான் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு என்றார். இது போர். இனமானம் காக்க தன்மானமிக்க தமிழ் மறவர்கள் நடத்துகிற போர். கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் பலகாலங்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து கொள்ளையடித்தவர்கள். கொள்கையை மட்டும் ஆயுதமாக ஏந்தி களத்திலே நிற்கிற மான மறவர்கள் கூட்டம் ஒரு பக்கம். பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்து வலிமையான அதிகார கட்டமைப்பு, பல லட்சக்கணக்கான கோடிகள் குவிப்பு, ஊடக வலிமை எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு 3 கட்சிகள் தனித்தனியே கூட்டணி அமைத்து மக்களோடு நின்று, மக்களுக்காக நின்று, மக்களை நம்பி நிற்கிற ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி என்கிற அரசியல் படை மட்டும்தான். நம்மை மறைப்பார்கள், இது ஒன்றும் புதிதில்லை. நம்மை நிராகரிப்பார்கள், அதுவும் புதிதில்லை. நம்மளை நசுக்குவார்கள், அழுத்துவார்கள், அடக்குவார்கள், ஒடுக்குவார்கள், இதில் எதுவும் புதிதில்லை. வரலாற்றில் மறைத்தார்கள். நம்மை நம் முன்னோர்களின் வீரத்தை, தீரத்தை, மானத்தை, அறத்தை, ஆற்றலை எல்லாவற்றையும் மறைத்தார்கள். நம் மொழியின் பெருமையை, நம் இனத்தின் மாண்பை எல்லாவற்றையும் மறைத்தார்கள். கீழடியிலே 2600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழரின் தொன்ம நாகரிக அடையாளங்களை திராவிட திருவாளர்கள் திராவிட நாகரிகம் என்றார்கள். சிலர் இந்திய நாகரிகம் என்றார்கள். ஒருவனுக்கு கூட தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம் என்று சொல்வதற்கு நாக்கு வரவில்லை. காரணம் பயம். மறைப்பார்கள். 2600 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பரப்பு ஏது ஒன்றாக இருந்தது? எப்போது இந்தியா வந்தது? இந்தியா என்ற நாடு இருந்ததா, உருவாக்கப்பட்டதா? 2600 ஆண்டுக்கு முன்பு ஏது இந்தியா, ஏது திராவிடம்?
ஏது 1800 தான் கன்னடம், 1600 தான் தெலுங்கு, வெறும் 500 ஆண்டுக்கு முன்புதான் மலையாளம், பிறகு துளு. கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவே என்று தமிழ் பாய் இருக்குது. தமிழ் பெத்து போட்ட பிள்ளைகள் தான் இந்த கிளை மொழிகள். எங்கே வந்தது திராவிட நாகரிகம்? தமிழர் நாகரிகம் என்று சொல்ல ஒருவனுக்கும் துணிவில்லை, தெளிவில்லை, மனமில்லை. காரணம், தமிழர் அடையாளங்களை மறைக்க வேண்டும். அப்போது என்ன உனக்கு நினைவுக்கு வர வேண்டும்? புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். தமிழ் பேரினம் தன் இனத்திற்கான வரலாற்றை எழுதுவதற்கான வரலாற்றும் பெரு புரட்சி இந்த நிலத்திலே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நம் முன்னோர்கள் இப்படி ஒரு அரசியலை செய்ததில்லை. தொடங்கினார்கள், தொடரவில்லை. அவர்கள் ஆரம்பிக்கும் போது அவர் பிள்ளை சீமானுக்கு இருக்கிறது போல புறச்சூழல் அமையவில்லை. வந்தார்கள் வலிமையானவர்கள், அறிவார்ந்தவர்கள். ஆனால் அன்று கொளுத்து பெருத்திருந்த திராவிட பூதங்கள் தின்று ஏப்பமிட்டது. இன்னைக்கு இந்த திராவிடம் இந்தியம் எல்லாம் வரலாற்றில் முதலாக ஒரு எதிரியை இன்றுதான் சந்திக்கிறது. இன்றுதான் அதுவும் இவன் எவரை பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினைவாதி, செப்பரேட்டிஸ்ட் என்றெல்லாம் பழி சுமத்தினானோ அவன் மகன் நேருக்கு நேர் அரசியல் களத்திலே போர் எதிர்கொள்ள முடியவில்லை. எல்லா ஆயுதங்களையும் பறித்துக் கொண்டு நிற்கதையாக நிற்க வைத்து, ஆனாலும் போர், அறப்போர், அரசியல் போர், புரட்சிகர போர், மக்கள் ஜனநாயக போர். தேர்தல் களத்திலே நிற்பவர்கள் எவர்? புதியவர். நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு களத்திலே நிற்பவர் யார்? எத்தனை முறை அதிகாரம், எத்தனை முறை நம்பி மக்களை ஏமாற்றி வாக்கை பெற்ற அதிகாரத்தில் இருந்தீர்கள்? என்ன செய்தீர்கள்? ஒன்று. உங்கள் கோட்பாடு சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு. இதை தவிர இந்த கட்சிகளுக்கு வேற ஏதாவது கோட்பாடு உண்டா? நலத்திட்டம், சலுகை, போனஸ், மானியம், இலவசம், இதை தவிர ஒன்றும் கிடையாது. இந்த கலவரத்திலே பிறந்த பயில இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. கலவரத்திலே பிறந்து கலவரத்திலே கட்சி கலவரத்திலே வளர்ந்த. கலவரம் இல்லை என்றால் அவங்க நிலவரம் சரியா இருக்காது, படுத்துருவாங்க. கலவரம் தான் யானைக்கும் மதத்திற்கும், யானைக்கும் மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சும். ஐயா மு மேத்தா அவர்கள், கவிஞர் மு மேத்தா. மதம் ஒரு அவின் மாமேதை மார்க்ஸ் சொல்றான். அது இதயமற்றவர்களின் இதயமடாங்கிறான். இதயமே இல்லாதவனுடைய இதயமடா மதம்ங்கிறான். மனிதனுக்காக மதம் வந்தது ஒழிய மதத்திற்காக மனிதன் இல்லை. என் அன்பு தம்பி தங்கைகளே, புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கோட்பாட்டை நீ ஏற்றுக்கொள். உன் மதம் சிறந்தது, வழிபடு. என் மதமும் சிறந்தது, வழிவிடு. இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள். சாதியா, அண்ணல் அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு வா. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள். பிறப்பின் அடிப்படையிலே பேதம் பார்க்கிற, உயர்வு தாழ்வு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிராக புதிய ஒரு கோட்பாட்டை நீ வகுத்துக் கொள்ளவில்லை என்றால் நீ எழுச்சி வர முடியாது, வெற்றி பெற முடியாது, விடுதலை பெற முடியாது. நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய கருத்தை இதயத்திலே பதிவு செய்து கொள். நான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி என்று யாரும் இல்லை என்ற கருத்தை நினைவில் கொள்ளுங்கள் என்கிறார் ஐயா பெரியார். இதையும் இதயத்தில் எழுதி வைத்துக்கொள். இவ்வளவுதான் கோட்பாடு. இதை கடந்து சமூகத்தை பார், இந்த மண்ணை பார், இந்த மானுட பரப்பை பார். பாரடா உன் மானுட பரப்பை என்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். பார். என் அரும் தம்பி தங்கைகளே, என் அருமை தமிழ் சொந்தங்களே, என் மொழி தெரியாதவன்
நாகரிகமற்றவன் என்றான் ஆங்கிலேயன். என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் அரேபியன். என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான் சீனன். அப்போது ஒருவன் எழுந்தான், என் மண்ணிலே இருந்து, முகவை மாவட்டத்திலே இருந்து கனியன் பூங்குன்றன் என் மூதாதை எழுந்தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். உலகத்திலே அருமை பேரினத்தின் பிள்ளைகளே, நம் மூதாதைகள் கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ எல்லாம் உலகம் தழுவி தழுவி நேசித்து நேசித்து பாடி வைத்ததை படித்து பார். உன்னுடைய வேதம் தமிழன் மறை வள்ளுவ பெருமகனார் தந்தரிலிய மறைமொழியிலே முதல் குறளே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகம் தழுவிதான் பாடினான். பிக் பேங் தியரியா அன்னைக்கே பாடியவன் உன் பாட்டனடா. உலகின் எல்லா மொழிகளும் அகர ஒளியிலே தொடங்குவது போல இந்த உலகம் தோன்றியது, இந்த பூமி தோன்றியது. சூரியனில் இருந்து ஆதி பகவன் முதற்றே உலகு. சூரியனில் ஏற்பட்ட பெருவெடிப்பில் பிறந்த பிள்ளைகள் தான் இத்தனை துகள்கள், கோள்கள், அதில் ஒன்றுதான் பூமி. அதாண்டா அதுக்கு பொருள். உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் கூட்டம் நீ. நீ மனிதநேயவாதி அல்ல, நீ உயிர்மை நேயன். நீயா சாதி மதத்தில் சிக்கி பிளவுபட்டு பிளந்து உரிமை இழந்து உணர்விழந்து உயிரை இழந்து நிற்கிறாய்? நீயா தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போனாய்? இந்துவை நிறுத்தினால் இஸ்லாம் போட மாட்டாய், இஸ்லாமை நிறுத்தினால் இந்து ஓட்டு போட மாட்டாய், இருவரை நிறுத்தினால் கிறிஸ்தவன் போட மாட்டாய். பிறகு எப்படியா தமிழ் தேசியத்திற்கு அரசியல் அதிகாரம் வரும்? எப்படி வரும்? கவுண்டரை நிறுத்தினால் நாடார் போட மாட்டார், நாடார் நிறுத்தினால் செட்டியார் போட மாட்டார், செட்டியார் நிறுத்தினால் முதலியார் போட மாட்டார். எப்படி வரும் தமிழனுக்கு அரசியல் அதிகாரம்? எப்படி நீ எழுவாய்? எப்படி நீ வாழ்வாய்? எப்படி வரும்? அதிகாரமற்ற அடிமையாக தாய் நிலத்தில் இன்னும் இருக்காய். காரணம் தன்னின பகை, தன்னின பகை, சொந்த ரத்தங்களுக்குள்ளே யுத்தம். வீழ்ந்து போனாய். நீ யார்? நீ யார்? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை உன் மறை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுது. இதை நீ கற்கவில்லையா? பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடல, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. ஏன்? நீ உயிர்மைநேயவாதி. ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று அரிசி மாவிலை கோலம் போட்ட அன்னை தமிழினத்தின் பிள்ளைகள் நீ. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்ற பெரும்பாவளன் பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் நீ என்பதை மறந்து விடாதே. வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன், பயிர் வாடியதற்கு உயிர் வாடி நின்ற வள்ளலார் பெருந்தகையின் வாரிசுகள் நீ. உனக்கா சாதி மத போதை? உனக்கா கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி என்னும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்கிறான் புரட்சி பாவலன். எந்த தாய்? உன் தாய் தமிழ் தாய்.